எபிசோட் 74. பார்வை ஒன்றே போதுமே மிஸ்டர் அண்ட் மிஸ். கதை களத்துக்குள் போகலாமா? வாருங்கள். திவ்யஸ்ரீயிடம் பேசிவிட்டு வரும் வழியில் கதிர் சொன்னது பிரணவுக்கு மீண்டும் ஞாபகம் வந்தது. பொண்ணுங்க எல்லாம் அழகானவங்க தான், அவங்க பேசும்போது கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு தான் தோணும். ஆனா மச்சான், அங்கதான் நம்ம உஷாரா இருக்கணும். நீ ஒரு ஃபேமிலி மேனா ஆக போறன்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், வைஃப், பிள்ளைங்க, அம்மா, அப்பான்னு ஃபேமிலியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் கொஞ்சம் வருஷத்துக்கு நீ நிம்மதியா வாழ்க்கைய வாழ முடியும். இல்ல குடும்பம் வேண்டான்னு தோணுச்சுன்னு வச்சுக்கேன், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஃப்ரெண்டு, ஃபிகரு, மப்பு, சரக்குன்னு சுத்து. உன்னை யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க. ஆனா இத ரெண்டையும் நீ ஒன்னா கொண்டு போகணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கியேன் மச்சான், அங்க தாண்டா வேலைக்காகாது. வாழ்க்கை நரகமா மாறிடும். ஆளு பார்க்க நல்லாதான் இருக்கா, ஆனா மச்சான் நான் அடிச்சு சொல்றேன்டா, அவ உன்னை பிராக்கெட் போட ட்ரை பண்றா. நீ இல்லன்னு மட்டும் என்கிட்ட சப்ப கட்டு கட்டாத, சரியா மச்சான்? அவ நல்லவ தான்டா அப்படின்னு என்கிட்டலாம் இந்த கதையெல்லாம் சீனெல்லாம் சொல்லிட்டு இருக்காத, சரியா? எல்லாரும் நல்லவங்க தான், ஆனா நாம விரும்புற பொண்ணையோ பையனையோ தனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கியேன், அங்கதான் அவங்க வில்லியாவும் வில்லனாவும் மாறுவாங்க. நீ என்னமோ சொன்னியே, அதனால நீ என்கிட்ட திருப்பி அட்வைஸ் எல்லாம் பண்ணாத, சரியா? டேய், என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. ஆமா, இவனுக்கு ஒன்னும் தெரியாது பாப்பா, வண்டிய ஓட்டு. முதல்ல அவ நம்பரை பிளாக் லிஸ்ட்ல போடு, சரியா? சரிடா. நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஆமாண்டா, இப்படிதான் சொல்லுவ. அப்புறம் குட் மார்னிங்னு அவ அனுப்புவா, நீ திருப்பி குட் மார்னிங் அனுப்புவ. அப்புறம் குட் ஈவினிங், குட் நைட்டு, அப்புறம் எங்க போனீங்க ஏது போனீங்கன்னு திருப்பி அப்படியே போகும் கதை. அதுக்குதான் சொல்றேன், இந்த சீனே வேண்டான்னு. அவ நம்பரை பிளாக் லிஸ்ட்ல போடு. அப்புறம் இந்த குட் மார்னிங் குட் நைட் இதெல்லாம் வராதுல்ல, வளவலா கொலகொலான்னு. நீ எதுக்குடா இவ்வளோ டென்ஷன் ஆகுற? உன் ஃப்ரெண்டு நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறதுல தப்பு இல்லையே மச்சான். ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதும் அழிஞ்சு போறதும் பொண்ணுங்களாலதான், ஆம்பளைங்களால இல்லன்றியா? அது அவனுங்க மதப்பெடுத்து போய் இந்த யானை திமிர் பிடிச்சா தலையில மண்ணை வாரி கொட்டிக்கும் தருமா, அந்த மாதிரி கொழுப்பெடுத்து பண்ணுவாங்க. அதுக்கு யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. கதிர் சொன்னது பிரணவ் மனதில் அப்படியே பதிந்து போயிருந்தது. அதனாலதான் என்னவோ இந்த போன்ல மட்டும் இல்ல, என்னோட நம்பரையே நான் முழுசா மாத்திட்டேன். பாருவுக்கும் ரொம்ப சிறப்பாவே கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு. அன்னைக்கு கதிர் சொன்னது எனக்கு வேத வாக்கு. எத்தனை சந்தோஷமான நாட்கள், எத்தனை சந்தோஷமான இரவுகள், எத்தனை எத்தனை சந்தோஷமான நிகழ்வுகள், நாட்கள் ரொம்பவே அழகா உருண்டு ஓடியது. எனக்கு என்னுடைய குடும்பம்தான் கோவில், அதுல என்னோட மனைவிதான் என்னோட தெய்வம். காவல் தெய்வங்களா என்னோட தாயும் தந்தையும். பிரகாரத்தை சுத்தி வரும்போது இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் என்னோட உறவுகள். நான் ரொம்பவே கொடுத்து வச்சவன். அழகான மனைவி அமையறது மட்டும் வரம் இல்லைங்க, இல்லறத நல்ல ஸ்வரமா மாத்தி அதுல நம்மள இயக்கி வைக்கிறதும் மனைவி தானே. மனைவி அமையறதும் ஒரு வரம் இல்லையா? ஆனா அது எல்லாமே ஒரு நாள் வரமா இருந்தது. ஆனா அது என்னவோ அந்த ஒரு நாள் வராம இருந்திருந்தா எத்தனை நல்லா இருந்திருக்கும். ஆமா, ஏன் அந்த நாள் வந்துச்சு? ஏன் 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 நான் அவளை பார்த்தனே, பார்த்தும் பார்க்காம இருந்திருக்க கூடாதா? அப்பாவின் கண்களில் இருந்து வடியும் அந்த கண்ணீரை 6 வயது அந்த பெண் குழந்தை ஸ்பந்தனஸ்ரீ ஓடி வந்து துடைத்தார். அப்பா, ஏன் அழறப்பா என்று கேட்க, இல்ல கண்ண, ஒன்னும் இல்ல. நீ சாப்பிட்டியா? பாட்டி எங்க? பாட்டி சமைக்கிறாங்க,
உன்னை கூப்பிட்டாங்கப்பா. சரி நீ போ, நான் வரேன். இல்ல நீ வா. எங்கடி உன் அப்பா? என்ன பண்றாங்க? கூப்பிடு அப்படின்னு பாட்டி சொல்லும். நீ வா அப்பா என்று அப்பாவின் கையை பிடித்து இழுத்தாள். அந்த அழகிய பிச்சு விரல்களை கொண்டே ஸ்பந்தனஸ்ரீ சிரித்த முகத்துடன் வா வாப்பா. பார்வை போலவே முகம் அமைப்பு, அரும்பு போன்ற பல்வரிசை, போத்திஸ் பொம்மை போன்றே அழகு, அழகிய தோற்றம் கொண்ட அந்த அழகிய ஸ்பந்தனஸ்ரீ. அவள் அழகுக்கேற்ற பெயரா ஸ்பந்தனஸ்ரீ. அப்பாவை இழுக்க அவனும் எழுந்து வர, கதிர் உள்ளே வர அவனை பார்த்ததும் ஸ்பந்தனஸ்ரீ அங்கிள் என்று ஓடிப்போய் அவனை கட்டிக்கொண்டு அங்கிள் என்று சிரித்த முகத்துடன் சொல்ல, அவன் அந்த குழந்தையை தூக்கி முத்தமிட்டு, அடியே செல்லும், உங்க அப்பா எங்க? அதோ என்று கை காட்ட, டேய் என்ன இங்க ஃபேக்டரிக்கு ஏன் நீ போகல? இன்னைக்கு வரலன்னு சொன்னாங்க. சொல்லு. என்ன சொல்ல? வா போலாம். போலானா எங்க சொல்டா, நீ வாடா. இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு உதயஸ்ரீ. நன்றி, வணக்கம்.